என் பேர் வந்து அர்ஷித். நான் வந்து கொளத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணி இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணோன்னே 6 months ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறேன்னாங்க. ஸோ எனக்கும் என் டைம் பீரியடுக்கு செட் ஆகிடுச்சு. நான் வந்து 6 months சூஸ் பண்ணேன். கரெக்டாக மேல் ஆரம்பித்து இப்போ வந்து நவம்பரில் முடியும். அக்டோபரில் வந்து நான் ஃபைனல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நவம்பர் வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு 1 month ப்ராக்டிஸ் இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணோடனே என்னோடய இது முடிஞ்சிடும். அடுத்தது இந்த 5 months வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் வந்து பிகாம் தான் படிச்சிருக்கிறேன். பிகாமில் இருந்தும் எனக்கு இந்த சைடு மெக்கானிக் சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் இந்த இப்படி கோர்ஸ் சூஸ் பண்ணி அதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணி இப்போ வந்து என்னால் ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே பண்ண முடிகிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வண்டியாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க? நாங்கள் வந்து டிஸ்கவர் 110cc ப்ராக்டிஸ் என்ன மாடல்? 2010 மாடல். 2010 மாடல். அது BS4 BS6 BS4 சார். BS4. ஓகே, உங்களுக்கு என்னைக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் கொடுக்குறாங்க? ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து 7ஆம் தேதி பண்ணோம் சார். நான் ப்ராக்டிஸ் வந்து 1 வாரம் 2 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டெஸ்ட் வந்து கரெக்டாக அது முடிஞ்சோடனே இன்றைக்கி நேற்று 7ஆம் தேதி வச்சாங்க சார். டைமிங் எவ்வளோ நேரம் கொடுத்தாங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் முடிச்சிங்க? 4 hours வந்து மேக்ஸிமம் டைமிங் கொடுத்தாங்க. 4 hours முடிக்கணும்ன்ட்டு நான் வந்து ஒரு 3 hours 45 minutes முடிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் டிஸ்மேண்டலிங் எடுத்துக்கிட்டீங்க? எவ்வளோ நேரம் மேண்டலிங் எடுத்துக்கிட்டீங்க? டிஸ்மேண்டலுக்கு வந்து ஒரு 1 hour 30 minutes எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இன்ஜினை பிரித்து அதுக்கு ஒரு 1 hour கிட்ட 1.5 hour கிட்ட இருந்து திரும்பி ஃபுல்லாக மேண்டில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 3 hours 45 minutes. ஸோ நீங்கள் 3.25 மணி நேரம் பண்ணதை ஒரு 5 நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்லிவிட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே வந்து ஃபேரிங்ஸ், ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் இருந்த ஃபேரிங்ஸ், டேங்க்கு, சைட்ஸில் எல்லா ஃபேரிங்ஸையும் கழட்டிட்டோம். அடுத்தது வந்து வெயிட் பேலன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு மெயினாக வந்து இன்ஜினில் என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்ஜின் அப்படியே பெட் டவுன் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோர்க்கு, டூம் செட்டு, கீ செட்டு, மீட்டர் செட்டு அப்படியே கழட்டிட்டு அடுத்த ஃப்ரண்ட் வீலை கழட்டிட்டு அடுத்த பேக்கில் போய்ட்டு பேக்கில் ஸ்டே, டயர், ஆக்சில், ஆஃப் ஆக்சில் எல்லாத்தையும் விட்டு அடுத்த லாஸ்ட்டாக ஒயரிங் கிட்ட கழட்டிட்டு அடுத்தது சென்டர் ஸ்டாண்ட், சைட் ஸ்டாண்ட் கழட்டிட்டு ஃப்ரேம் மட்டும் இருக்கிற மாதிரி ஆக்கிட்டோம். அடுத்தது திரும்பி மேண்டில் பண்ணும்போது எப்படி லாஸ்ட்டாக கழட்டினோமோ அதுக்கேற்ற மாதிரியே மேண்டில் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேக்லேருந்து ஆரம்பித்து பேக்கில் ஸ்டே, ஷாக் அப்சர்வர் எல்லாம் போட்டு வண்டியை நிற்க வச்சுட்டு அடுத்தது திரும்பி ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் போட்டு வண்டியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண வச்சுட்டு அடுத்த இன்ஜின் ஏற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஜின் என்ன பண்ணீங்க? இன்ஜினில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஸ் மேக்னெட் சைடில் வந்து ஆரம்பிச்சிட்டோம். மேக்னெட் கேஸை கழட்டிட்டு மேக்னெட்டெல்லாம் கழட்டிட்டு அடுத்து கிளச்சை கழட்டிட்டோம். கிளச்சை கழட்டிட்டு ஃபுல்லாக கிளச் செட்டை கழட்டிட்டு ஹெட்டு போர் வந்து கழட்டிட்டு அடுத்த சென்டர் கேஸை கழட்டிட்டு திரும்பி கழட்டின மாதிரியே சென்டர் கேஸை அசம்பிள் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கிளச்சை வந்து ஆஃப், ஏன்னா டைமிங் செயின் இருக்கிறனால எவ்வளோ ஆக்சஸ் பண்ணுற முடியாதுக்கு கிளச்சை அசம்பிள் பண்ணிட்டு அடுத்து ஹெட்டு போர் மாட்டு அடுத்த சைடில் மேக்னெட் போட்டு டாப் வச்சு அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறோம் சார். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணதில்லை, இருந்தாலும் அப்படியே அந்த டெஸ்ட், அந்த சரௌண்டிங்ஸ் அப்படியே எல்லாமே அந்த சத்தங்கள், இந்த டூல்ஸ் போகிற சத்தங்கள் இருக்கும் போதே ஒரே பேனிக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி இப்போ நாங்கள் வந்து இவங்க பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கோம் எழுத வச்சாங்க. ஸோ அப்போது ஒரு ஐடியா இருந்துச்சு, சரி அப்போது ஒரு கான்ஃபிடென்ஸு. அதுவும் நேரில் பண்ணும்போது அதுக்கு டோட்டலாக லைட்டாக ஆப்போசிட்டும் ப்ளஸ் நாங்கள் எழுதியிருந்ததும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது அந்த பேனிக்லேயே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன கழட்டலான்ட்டு இருந்ததோ அதை ஒழுங்காக கழட்ட முடியாமல் அப்படியோ மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக கழட்டி இது பண்ணிடுச்சு. கழட்டி டெஸ்ட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்க எப்படி இருந்தீங்க? இப்போ டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது? டெஸ்ட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் பண்ண முடியுமா அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. இப்போ இருந்தாலும் இப்போ என்னால் வந்து ஓரளவுக்கு 4 hours ஒரு வண்டி மேண்டில் அண்ட் டிஸ்மேண்டிலே பெரிய விஷயம் தான், சேலஞ்சாக தான் நான் பார்க்குறேன். அதே சேலஞ்ச் கம்மி பண்ணால் அடுத்தது வேறு ஃப்யூச்சரில் சேலஞ்சு என்னால் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதை ட்ரை பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. தேங்க்யூ MMI.